நாமினி வந்து நீங்க ஃபேமிலியில நியமிக்கலாம், வெளியால நியமிக்கலாம், அது உங்க இஷ்டம். பொதுவா அப் டு 2 or 3 நாமினிஸ் வந்து இருக்கலாம் அப்படின்றது. நாமினி இருக்கு, வில்லு இருக்கு, ரெண்டுமே. டிமேட் அக்கௌண்ட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கெல்லாம் நாமினி போடுறது வந்து ரொம்ப ஈஸி. அது ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணும்பொழுது நாமினிக்கான ஒரு பேஜ், ஒரு ஐட்டமே இருக்குது அதில். இப்போ நாமினி வந்து மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. செபியோட ரெகுலேஷன் பிரகாரம் கம்பல்சரி நாமினி. நீங்கள் நாமினி வேண்டாம்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் நாமினின்னு. ஸோ ஹேவிங் அ நாமினி இஸ் டுடே டிஃபால்ட். ஓகே. டிஃபால்ட் ஆப்ஷன். ஓகே. நாட் ஹேவிங் இஸ் டிஃபால்ட். அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் யாருக்கு கொடுக்கறதுங்கிறத நம்ம டிவைட் அது நீங்கள் நாமினேட் பண்ணுங்க. இப்போ கார்த்தி வந்து அவரோட ஒய்ஃபுக்கு ஐ எம் நாமினேட்டிங் மை ஒய்ஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா என் ஒய்ஃப் பிகம்ஸ் அ நாமினி. அதோட பேன் கார்டு, நேமு, ஃபோட்டோகிராஃப், இது அந்த பேசிக் இமெயில் ஐடி, ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் போய் அவங்களுக்கும் தெரியப்படுத்தும். அதோட நாமினி ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி நாமினி ஸ்டாண்ட்ஸ் டு பெனிஃபிட். சரி, இதுதான் அதோட அட்வான்டேஜ். அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், டிமேட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நாமினி முடியும். ஸோ இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் சாய்ஸ். நம்ம வந்து பண்ணவில்லை என்றால் இவரை மாதிரி இது கேட்குற கேள்வி பண்ணால் அந்த பண்ணுற நாமினி வந்து ஒன்று உங்களுக்கு ரிலையபிளாக இருக்கணும். அதை கொடுக்குற அந்த இந்த பொருளை வந்து இல்லை நம்ம அந்த சம்பாத்தியம், அந்த ஏர்னிங்ஸ்ன்றது நம்ம நாமினிகிட்ட கொடுக்க போகிறோம்னா, இஃப் இட் இஸ் அன் அவுட் சைடர், அவர் ரிலையபிளாக இருக்கணும், ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கட்டும், ஃபைன் பர்சனாக இருக்கணும், ஒரு சீட் எக்ஸட்ரா இருக்கக்கூடாது. ஃபேமிலிக்குள்ளேனா அது உங்கள் இஷ்டம். இப்போ ஒய்ஃப் பேரில் நாமினி வைக்கிறீங்கன்னா, டாட்டர், சன் அண்ட் டாட்டர் வைக்கிறீங்களா, 2 டிமேட் வச்சுருந்தா 2 பிள்ளைங்கன்னா ஆளுக்கு ஒரு நாமினேஷன் கொடுக்குறது, இது எல்லாமே பாசிபிள். 1 to 1, another to another one. ஸோ இதெல்லாம் செஞ்சு வச்சோம்னா இன்கேஸ் ஆஃப் எனி இவென்ச்சுவாலிட்டி இது பெனிஃபிஷியலாக இருக்கும். சரி, எப்படி பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம், இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கொடுக்குறோம், அதே போல் டிமேட் அக்கௌண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே நாமினி இப்படி தான் சூஸ் பண்ணி நம்ம பண்ணணும்.